श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிரைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழியே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. श्रीशैलेशदयापात्रम् धिभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्. கருவிருத்த குழிநீத்தபின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீருயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர் கோனுரைத்த திருவிருத்த தோரடி கத்திரீர் திருநாட்டகத்தே. திவ்ய பிரபந்த தாரையிலே திருவிருத்தம் என்கிற ஆச்சரியமான பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலே அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாசுரங்கள் 51ஆம் பாசுரத்திலிருந்து 55ஆம் பாசுரம் வரையிலும் திவ்ய பிரபந்தங்களிலேயே மிகவும் விலட்சணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் இந்த திருவிருத்தம் என்பது. இதுல பல அகத்துரைகள் எல்லாம் வருவதுண்டு. கடந்த 50 பாசுரங்கள்ல நீங்கள் நன்கு பார்த்திருப்பீர்கள். இதில் 51லேருந்து என்ன விஷயம் என்பதை இனிமேல் பார்க்கலாம். மலை கொண்டு மத்தா அறவால் சுழத்தியமாய பிரான் அலை கண்டு கொண்டவமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கமிவை வெறி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வானு தழைக்கின்றதே. கடல் அழைக்கிறது என்று தெரிவிக்கிறார். கடல் ஏன் அழைக்கிறது, என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல சொல்றார், மலை கொண்டு மத்தா அறவால் சுழத்திய மாயப்பிரான். அதாவது எம்பெருமான் கடலை கடைந்தான். என்ன பண்ணினான்னா, மலை கொண்டு மந்தர மலையை எடுத்துக்கொண்டான், அதை மத்தாக எடுத்துக்கொண்டான். மலை கொண்டு மத்தா, மலை மத்தா கொண்டு மந்தர மலையை மத்தாக கொண்டு அறவால், அரவுன்னு சொன்னா சர்ப்பம், அதாவது வாசுகி, அந்த வாசுகியை கயிறாக கொண்டு சுழற்றினான். மலையை நட்டாச்சு, வாசுகியை சுத்தியாச்சு, அதை கொண்டு சுழற்றுகிறான் எம்பெருமான். மலை கொண்டு மத்தா அறவால் சுழத்திய மாயப்பிரான். இது பண்ணது யாருன்னு கேட்டா, ஆச்சரியமான குணசேஷ்டிதங்களை உடையவனான எம்பெருமான். பொதுவாக பார்க்கடலை கடைந்தது யாருன்னு கேட்டா தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லிடுவார். ஆனா ஆழ்வார்கள் உறுதியா சொல்லுவது என்னன்னா, பகவான் தான் எல்லாம் பண்ண. 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானேன்னு பாசுரமா. அகையில் எம்பெருமான் தான் எல்லாம் பண்றான். மலை கொண்டு மத்தா அறவால் சுழத்திய மாயப்பிரான் அலைகண்டு கொண்ட அமுதம். அலை கண்டு அந்த கடலை அலைத்து கொண்ட அமுதம், அமுதத்தை கொண்டுட்டான் எம்பெருமான். இது பகவான் பண்ணின காரியம். இப்போ கடலை கலக்கியது யாரு? கடலிடமிருந்து அமுதத்தை எடுத்து கொண்டது யாரு? இது எல்லாம் பண்ணது பகவான் மாயப்பிரான். இது எல்லாம் அவன் பண்ண, அவனுக்கு எதிராக ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டும் இந்த கடல். தன்னிடமிருந்து ஒருத்தன் அபகரித்தால் அவனிடமிருந்து அந்த அமுதத்தை திரும்பி பெற வேண்டும். அவன் என்ன அபகரித்தான் அதை பெற வேண்டும் அல்லவா? இந்த கடலானது அவனிடமிருந்து பெறலாம்னு பாக்குறது முடியல. உடனே என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அவனிடமிருந்தா பெற முடியல, நான் முடிஞ்ச இடத்துல இருந்து பெறுவோம். சர்வோகி வசிய விஷயே விவரணோத்தி வீரியம் அப்படின்னு குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்துல சொல்றான். எம்பெருமான் யாரால கட்டுப்பட்டான்? யசோதையால கட்டப்பட்டான் எம்பெருமான். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தான் கட்டுண்ட சரித்திரத்தை யார் நினைக்கிறார்களோ அவர்களுடைய மனசே கட்டுப்பட்டுடுறான் எம்பெருமான்.
இங்க கட்டு போட்டது யாரு? யசோதை தானே. யசோதை கட்டினா திரும்பியும் யசோதையைத்தானே கட்ட வேண்டும்னா யசோதையை கட்ட முடியல. அதனால யாரு தனக்கு வசப்பட்டவர்களா இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தன்னுடைய வீரியத்தை காட்டுறானா எம்பெருமான். அதே போலத்தான் இந்த கடலும். தன்னிடமிருந்து அமுதத்தை கொண்டது, சாரமான பொருளை கொண்டது யாருன்னு கேட்டா பகவான். அந்த பகவானை ஏதாவது கேட்க முடியறதான்னு கேட்டா கேட்க முடியல. ஆகையால் அவன் அமுதம் கொண்டானா, அந்த அமுதம் கொள்ளாது கடல். அந்த அமுதத்தை கொள்ளாமல் கடல் என்ன பண்றது அப்படின்னா, ஆழ்வார் சொல்றார், என்னிடமிருந்து கேட்கறது. எதை கேட்கறது? பரதர் விலை கொண்டு தந்த சங்கமிவை வேரி துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வானோ தழைக்கின்னதே. ஆழ்வார் கைகளிலே வளைகளை எல்லாம் தரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல அந்த வளைகளை எல்லாம் சங்குகள் கொண்டு தயாரித்திருப்பார்களாம். ஆகையால் சங்குன்னு அதுக்கு பெயர் சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட சங்கங்களை விற்கக்கூடியவர்கள் பரதர் என்று சொல்லப்படுகிறார்கள். பரதர் விலை கொண்டு தந்த சங்கமிவை, அவர்களிடமிருந்து நான் விலை, அதாவது அதுக்கான விலையை செலுத்தி நான் இந்த சங்கை கொண்டிருக்கிறேன். பரதர் விலை கொண்டு தந்த சங்கமிவை, அவ ஒன்னும் அடியனுக்கு வெறுமனே கொடுக்கவில்லை. அவளுக்கு வேண்டியதை அடியன் கொடுக்க, அதுக்கு மேல அவர்கள் அந்த சங்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். பரதர் விலை கொண்டு தந்த சங்கமிவை வேரி துழாய் துணையா. இப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடல் இருக்கா, கடலானது ஆழ்வாரிடமிருந்து சங்கை கொடு அப்படின்னு கேட்கறதாம். இங்க ஆழ்வார் அதான் சொல்றார், கடலிடமிருந்து பறித்தது யாரு? பகவான். எதை பறித்து கொண்டான்? அமுதத்தை பறித்து கொண்டான். அந்த பகவானிடம் சென்று அமுதத்தை பறித்து கொள்ள இதுக்கு முடியல, என்னிடம் வந்து சங்கைத்தான்னு கேட்கறது. அதுவும் தனியா வரலையா, வேரி துழாய் துணையாம். வேரி துழாய் நல்ல நறுமணம் கொண்டதான திருத்துழாய், அதை துணையாக கொண்டு, அந்த திருத்துழாயும் வந்து பாதிக்கிறதுன்னு தாற்பயம். அப்போ கடலானது வேரி துழாய் அதை துணையாக கொண்டு வந்து பாதிக்கிறது. பரதர் விலை கொண்டு தந்த சங்கமிவை வேரி துழாய் துணையா துளை கொண்டு. துளை கொண்டு அப்படின்னு சொன்னா தொலைத்து கொண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லப்படுகிறது. தாயம் கிளர்ந்து கொள்வானொத்து அழைக்கின்றதே. தாயம் கிளர்ந்து கொள்வான். இப்ப இந்த கடல் என்ன நினைக்கிறது அப்படின்னா, அந்த சங்கு தரிச்சுட்டு கீரே அந்த சங்கு என்னுடையதுதான் அப்படின்றதான். இல்லையே, உமக்கும் எமக்கும் என்ன சம்பந்தம்? நான் உம்மிடமிருந்து ஒன்னும் வாங்கிக்கலையே, நான் வாங்கினது பரதரிடம் இருந்து, அங்கேருந்து தானே பெத்துண்டேன். இப்போ உமக்கும் எமக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு. அதெல்லாம் கிடையாது, இது எங்களுடைய பரம்பரை சொத்து. சங்குன்றது எங்கேருந்து உண்டாகும்? கடலில் இருந்து தானே உண்டாகும். ஆகையால் அது என்னுடையதுதான்னு கடல் சொல்றதாம். ஆழ்வார் சொல்றார், இல்லை இல்ல, அது யாரோ கொடுக்க அவளிடமிருந்து நான் பணம் செலுத்தித்தான் வாங்கி கொண்டிருக்கிறேன், அது உன்னை சேர்ந்தது கிடையாதுன்றது. இப்போ தாயம் கிளர்ந்து, சில சமயங்கள் என்ன ஆகும், ஒருத்தருக்கு ஒரு பரம்பரை சொத்து இருக்கும். அந்த பரம்பரை சொத்துன்னு பார்க்கும் பொழுது அதுல நிறைய பேருக்கு பங்கு இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னா, அவளுக்கு தெரியாம இதை வித்துடுவார். வித்த உடனே அது ஒரு 4 கை மாறும். இவா ஒருத்தருக்கு விற்க, அவ மற்றொருத்தருக்கு விற்க, அப்படி 4 கை மாறிடும். இந்த 4 கை மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்தை சேர்ந்த மற்றவாளா இருக்க பிறகுலே அவளை விழித்து கொள்வார்கள். விழித்து கொண்ட உடனே ஐயோ நம்முடைய பரம்பரை சொத்தாச்சே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு போனா அது 4 கை மாறி இருக்கும். அது 4 கை மாறினாலும் இவ அதை பத்தி கவலைப்பட மாட்டா. இப்ப யாரிடம் இருக்கோ அவள்கிட்ட போய் சண்டை போட்டு இருப்பா, இது எங்களை சேர்ந்ததுதான், எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும்னு. பாவம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ, நான் யாரிடமோ விலை கொடுத்து தானே வாங்கி இருக்கிறேன், என்னிடம் இருந்து சண்டை போடுகிறீர்களே, கிடையாது, இது எங்களுடைய பரம்பரை சொத்துன்னு சொல்லுவாளும். அந்த மாதிரிதான் இந்த கடல் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, ஆழ்வாரிடம் இருந்து சங்கை திரும்பி பெற வேண்டும் என்று பார்க்கிறது. அதுதான் தாயம் கிளர்ந்து. தாயம் அப்படின்னு சொன்னா பரம்பரையா வரக்கூடியதான சொத்து. அதை கொள்வான், கொள்வதற்கு போலே அழைக்கிறது. கடலானது ஓன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அது எதுக்காக சத்தம் போடுறது அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறார். என்னிடமிருந்து சங்கை பெறுவதற்காகத்தான் அது சத்தம் போட்டு கொண்டிருக்கிறதுன்னு. இப்ப இதுதான் விஷயம். இந்த பாசுரத்தில் என்ன பார்த்தோம்? எம்பெருமான் கடலை கடையின் அமுதத்தை கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானிடமிருந்து இதனால அமுதத்தை திரும்பி பெற முடியல. என்ன பண்றது? அபலையா இருக்கக்கூடிய என்னிடம் வந்து அந்த சங்கு இருக்கு, என்னோட இதுதான் தா அப்படின்னு சொல்லி கேட்கிறது. அநியாயமா இல்லையா? இதுக்கு வேற
துணையாக ஒண்ணு வந்திருக்கிறது. எதுன்னு கேட்டா திருத்துழாய். இதனுடைய தாத்பரியம் என்ன? பொதுவாக தலைமகனை பிரிந்து இருக்கும் பொழுது பெண்களுக்கு சமுத்திர கோஷம், கடலினுடைய ஓசையானது ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இங்க இந்த கடல் ஓசையானது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வருத்தத்துல என்ன ஆகும்? ஒரு மெலிவு ஏற்படும் இல்லையா? உடம்புல மெலிவு ஏற்பட்ட உடனே கையில இருக்கக்கூடிய வளைகள் எல்லாம் தங்காது, கீழே விழுந்து போயிடும். இப்போ என்ன தோன்றது ஆழ்வாருக்கு? இந்த கடலுடைய சத்தம் இருக்கு, இந்த சத்தமானது என்னுடைய வலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சத்தம் போட்டு இருக்கு. அதுல வேற கூடவே எம்பெருமானுடைய திருத்துழாய் ஞாபகம் வந்து வந்து எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்ற இந்த விஷயத்தை ஆச்சரியமா ஒரு சமத்காரமாக காட்டுகிறார். மலை கொண்டு மத்தா அறவால் சுழத்திய மாயப்பிரான் அலைகண்டு கொண்ட வமுதம் கொள்ளாது கடல் பரதர் விலை கொண்டு தந்த சங்கமிவை வேரித்துழாய் துணையா துளை கொண்டு தாயம் கிளர்ந்து கொள்வானோத்து அழைக்கின்றதே. அப்படி வந்து இந்த கடலானது அழைக்கிறதே என்று இந்த பாசுரத்துல சொல்லப்படுகிறது. இது 51ஆம் பாசுரம். இதற்கு மேல் 52ஆம் பாசுரம். அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய் அலறுவாய் மழை கண்மடந்தை அரவண ஏற மண் மாதரு விண்வாய் அழைத்து புலம்பி முலைமலைமேல் நின்னும் ஆறுகளாய் மழை கண்ண நீர் திருமால் கொடியான் என்று வாருகின்றதே. அழைக்கும் கருங்கடல், இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு துறை. காலமயக்குன்னு சொல்லுவார். இதற்கு முன்னாடியும் பல பாசுரங்கள் உண்டு, மேலும் உண்டுன்னு ஞாபகம். இப்போ அந்த காலமயக்குன்ற துறை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், பொதுவாக ஒரு தலைமகனானவன், நாயகனானவன், இப்போ நான் வந்துடுறேன், இந்த காலத்துல வருகிறேன்னு சொல்லி போவதுண்டு. இங்க இந்த தலைமகளை குறித்து எம்பெருமானானவன் நான் மழைக்காலம் வந்த உடனே வந்துடுறேன், அந்த மழைக்காலத்துக்கு நான் இருப்பேன் என்று சொல்லி சென்றதாக விஷயம். இப்ப என்னாச்சு? மழைக்காலம் வந்துடுது. மழைக்காலம் வந்த உடனே தலைமகளா இருக்கக்கூடியவளுக்கு ஐயோ மழைக்காலம் வந்துடுத்தேன், நாயகன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்ற வருத்தம் ஏற்பட்டு விடும். அந்த மாதிரி வருத்தம் ஏற்படும் பொழுது சரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழியானவள் என்ன பண்ணுவானா, அம்மா மழைக்காலம்னு நினைச்சு நீ பயப்பட வேண்டாம், வருத்தம் கொள்ள வேண்டாம், இது மழைக்காலமே கிடையாது. இல்லையே மழையெல்லாம் பொழியறதே, கருப்ப மேகம்லாம் இருக்கேன்னா அதுக்கு வேற விதமாக அர்த்தம் சொல்லிடுவா. அதுதான் காலமயக்கு அப்படின்னு சொல்லப்படும். இப்ப பார்க்கலாம். இப்ப இங்க அதேதான் நிலைமை. பராங்குச நாயகி மழைக்காலத்தை பார்த்து ஐயோ மழைக்காலம் வந்துடுத்து, பகவான் வரலன்னு நினைக்கும் பொழுது தோழியானவள் சொல்லுகிறாள், அம்மா இது மழைக்காலமே கிடையாது, கொட்டுறதே மழையா பெய்யறதே அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஆச்சரியமா ஒரு விஷயத்தை சொல்றா. காலமயக்கு அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய் அலர்வாய் மழை கண்மடந்த அரவண ஏற. என்னாச்சுன்னு சொல்ற இந்த தோழி சொல்ற வேடிக்கையா, என்னாச்சான்? அழைக்கும் கருங்கடல், கடலானது அழைக்கிறதாம். அழைக்கும் கருங்கடல், கருப்பான கடல். அந்த கருப்பா இருக்கக்கூடிய கடல் எந்த கடல் கேட்டா பார்க்கடலை தான் கருங்கடல்னு சொல்லுகிறார்கள். பார்க்கடல்னா வெளுப்பா இருக்கணுமே, அது எப்படி கருங்கடல் ஆச்சுன்னா பகவான் எதுல படுத்துட்டு இருக்கானோ அந்த பகவானுடைய ஒளியினால கருப்பா இருக்கு என்று வைத்துக் கொள்ளலாம். சரி, சாதாரண கடல் என்று வைத்துக் கொண்டாலும் பரவாயில்ல. அழைக்கும் கருங்கடல், அழைக்கக்கூடிய கருங்கடல்னு ஒரு அர்த்தம். கடல் அழைக்கிறதாம். யாருக்கெல்லாம் போகத்துல ஆசக்தி இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அவர்கள் வாங்கும், என்னிடம் வாங்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த கருங்கடல் இருக்காம். அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய், அந்த கடல் கருப்பா இருக்கக்கூடிய கடல், அந்த கடலுக்கு மேல வெளுப்பா இருக்கக்கூடிய அலைகள், வெண்திரை கை கொண்டு போய். இதுல 2 விதமான அர்த்தங்கள் சொல்றது உண்டு. ஒண்ணு, கடலானது தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை கைப்பிடித்து கொண்டு இதோ வாமா அப்படின்னு கூட்டிக் கொண்டு செல்வதாக வியாக்கியானம் உண்டு. அல்லது அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய், பெரிய விராட்டியானவள் எம்பெருமானை கை கொண்டு அழைத்து செல்கிறாளாம். கருங்கடல் இருக்கு, அந்த கருங்கடல் மேல இருக்கக்கூடிய திரைகள் பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு பவனம். அந்த பவனத்து நடுவுல படிகளாக இருக்கு. அப்ப கருங்கடல் நடுவுல வெண்திரைகள் அலைகளாக இருக்கின்றன. அது மேல அப்படியே கூட்டிட்டு போறாளாம் தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை. அப்போ பெரிய விராட்டியார் எம்பெருமானை கைப்பிடித்து கொண்டு அழைத்து செல்கிறாள் படிகள் மேல. அழைக்கும் கருங்கடல் வெண்திரை கை கொண்டு போய்.
அலர்வாய் மழைக்கண் மடந்தை. அலர்வாய் அப்படின்னு அலர்னா மலர், தாமரை மலர். அலர்வாய் அலரின் மேல் இருக்கக்கூடிய மழைக்கண் மடந்தை, மழை போல குளிர்ந்து இருக்கக்கூடிய கண் படைத்த பெண்மணி யாரு? திருமகள்னு சொல்லப்படக்கூடிய பெரிய பிராட்டியார். அலர்வாய் மழைக்கண் மடந்தை அரவணை ஏற. பார்க்கடலுக்கு நடுவிலே அரவணை ஆதிசேஷனாகிற படுக்கை, அதுக்கு மேல ஏறுகிறாளாம் பிராட்டி. அப்ப பிராட்டியானவள் பெருமானை கைப்பிடித்துக் கொண்டு அப்படி அரவணை ஏறா, அந்த ஆதிசேஷனாகிற படுக்கை மேல ஏறுகிறாள். இப்போ பெருமானுக்கும் பிராட்டிக்கு நடுவில் போகம் ஆரம்பிக்க போகிறது, இப்படி அர்த்தம். என்னாச்சு? பிராட்டியானவள் எம்பெருமானோடு கலந்திருக்கிறாள் அரவணை மேல இருக்கா. இது எல்லாம் நடந்தவுடனே என்ன ஆச்சாம்? மண்மாதர், மண்மாதர் மண்ணுன்னு சொன்ன பூமி, மண்மாதர் பூமி பிராட்டி அழைத்து புலம்பி, அழைக்கிறா புலம்பரா, அழைத்து புலம்பி முலைமல மேல் நின்னும் ஆறுகளாய். அழறாள். அதுக்கு மேல பூமியானவள் அழுதால் என்னாகும் அப்படின்னா, அவளுடைய கண்கள்ல இருந்து அப்படி ஜலம் அப்படி விழுந்து மார்பு மேல விடும். பூமியினுடைய மார்புன்றது என்னது? மலைகள். அந்த மலைகள் மீது மழையானது பொழிந்து அதுக்கு மேல ஆறுகளாக ஓடிக்கொண்டு வருகிறதாம். என்னன்னு சொல்றார்? மண்மாதர் வெண்வாய் அழைத்து புலம்பி. மண்மாதர் வெண்வாய், மண்மாதர் பூமி பிராட்டி வெண்வாய் அப்படின்னு சொன்னா விண்ணிலேன்னு அர்த்தம். மழை எங்கேருந்து உண்டாகும் அப்படின்னு கேட்டா வெண் ஆகாயத்திலிருந்து உண்டாகுமோ. வெண்வாய் அழைத்து புலம்பி சத்தமெல்லாம் போட்டுக்கொண்டு முலைமலமேல் நின்னும் ஆறுகளாய் மழை கண்ணநீர். பூமி பிராட்டியாருடைய கண்ணநீர் எதுன்னு கேட்டா மழையாகிற கண்ணநீர். மழை கண்ணநீர் திருமால் கொடியான் என்று வாருகின்றதேன். அங்கேருந்து வரக்கூடிய இந்த ஜலமானது திருமால் கொடியான். ஐயோ, இந்த திருமால், இந்த எம்பெருமான் இருக்கானே ரொம்ப கொடியான் அப்படின்னு வாருகின்றதே, பிரவகிக்கிறதே அப்படின்னு சொல்றார். இது யாரு சொல்ற பாருங்க? தோழியானவள் பராங்குஷ நாயகிக்கு சொல்லுகிறார். மழைக்காலம் வந்துடுத்துன்னு நினைக்காத, இது மழைக்காலம் கிடையாதுமா. திருமகளோடு திருமால் ரமித்து கொண்டிருக்க அதை பார்த்து ஐயோ அப்படி நடக்கிறதே என்று பூமி பிராட்டியானவள் அழுகிறாள். அந்த அழுகதான் இதோ மழையாக இருக்கிறது. அதனால இது மழைக்காலம் வந்துடுத்துன்னு நீ நினைப்பதற்கு இல்லை என்று இவ்விதமாக தெரிவித்தாள் தோழியானவள். இந்த இடத்துல சில கேள்விகள், சில சமாதானங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என்ன இருந்தாலும் பெரிய பிராட்டியாரோடு பகவான் சேர்ந்திருந்தால், சந்தோஷமாக இருந்தால், பூமி பிராட்டியார் அழுவாளா என்ன? அழலாம் மாட்டார். ஏன் அழறா அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியர்கள் முதல்ல இவ்விதமாக தெரிவித்தார்களாம். அதாவது முதல்ல என்ன சொன்னார்கள் அப்படின்னா, பொதுவாக பிராட்டியும் பெருமானும், அதாவது பெரிய பிராட்டியாரும் லட்சுமி தேவியும் பெருமாளும் கலந்து சந்தோஷமா இருக்கும் பொழுது மற்ற பிராட்டிமார்கள், பூதேவியா இருக்கட்டும், நீலாதேவியா இருக்கட்டும், அதுக்கு மேல எவ்வளவோ எண்ணற்ற பிராட்டிகள் எல்லாருமே அந்த ஒரு போகத்துல ஒரு மாலை போலே, சந்தனம் போலே, அந்த போகத்துக்கு தேவைப்பட்ட பொருள்களை போலே தாங்கள் அந்த இடத்துல உதவுவார்கள். அப்ப அவளுக்குள்ள போகம், நமக்கு அதுல சம்பந்தம் இல்லைன்னு நினைப்பது கிடையாது. அதே போல எம்பெருமான் பூதேவியோடோ நீலாதேவியோடோ ரமிக்கும் பொழுது பெரிய பிராட்டியார் தன்னுடைய தோளோடு தன்னுடைய கையோடு எம்பெருமான் ரமிப்பது போல அவள் நினைப்பலாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சம்பந்தம் அவர்களுக்குள்ளே உண்டு. பின்ன இங்க பூமி பிராட்டியார் அழுகிறாளே அப்படின்னா ஒண்ணுமில்ல, ஒரு மாலை போலே சந்தனம் போல இருக்கக்கூடிய அடியனை விட்டு விட்டு பெரிய பிராட்டியார் எம்பெருமானோடு ரமிக்கிறாளே என்ற வருத்தமா. அடியனை கூட்டுண்டு போயிருக்கலாமே, அடியனும் அந்த அவளுடைய போகத்துல ஏதோ ஒரு சம்பந்தம் பெற்று அவளுக்கு உதவி சத்தமித்திருப்பேனே அப்படின்றது இவளுடைய வருத்தம்னு சொல்லி சில பேர் தெரிவித்தார்கள். அதுக்கு மேல ஆள வந்தார், இல்ல இல்ல அப்படி கிடையாது. இந்த கடல் மேல எம்பெருமான் அந்த திருமகளை அழைத்து கொண்டு செல்கிறானே, அந்த கடலானது அவளுடைய திருவடியை உறுத்தாதா? ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அந்த பிராட்டியை பத்தி பரிவோடு அழுகிறாள் பூமி பிராட்டியார் அப்படின்னு சொல்லி இது ஆளவந்தாருடைய நிர்வாகமாம். அப்ப பூமி பிராட்டியார்னு நினைக்கிறா, அடியன் தான் இருக்கேனே, அடியன் இருக்கும் பொழுது என்ன விட்டுட்டு அந்த கடல் மேல அவளை அழைத்து செல்ல வேண்டுமா? அவளுக்கு உறுத்தாதா அப்படின்னு சொல்லி நினைத்தாராம், அப்படின்னு நிர்வகித்தாராம் ஆளவந்தார்.
பட்டர் இதெல்லாம் கேட்டருளி, இதெல்லாம் வேண்டாம், ஏதோ ஒண்ணு சொல்லணுன்றதுக்காக தோழி சொல்லியிருக்கா, இதெல்லாம் பொருத்தமான விஷயமே கிடையாது. அனுபபன்னமாய் இருப்பதொரு அர்த்தத்தை சொல்லவே. அனுபபன்னம்னு சொன்னா பொருத்தமற்றதுன்னு அர்த்தம். பொருத்தமற்றதா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்றா தோழி. நிஜமா மழைக்காலம் ஆரம்பிச்செடுத்து ஓன்னு மழை பெய்யறது, அதுல இது இவ்வளவு அர்த்தம் உண்டான்னு கேட்டா அந்த தோழியாக தானாக சொல்லுகிறாள். அப்படி சொல்லவே இதெல்லாம் நடக்காதே. இந்த பராங்குஷ நாய்க்கு யோசிக்கணுமா, இதெல்லாம் நடக்காதே. பொதுவா பூமி பிராட்டியார் இந்த மாதிரிலாம் அழமாட்டாளே, வருத்தமே படமாட்டாளேன்னு சொல்லி அவ யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுக்குள்ள எபெருமான் வந்துடுவான். அதனால இப்போ பொருத்தமுடைய அர்த்தத்தை சொன்னா ஓஹோன்னு நினைச்சுண்டு அவோ அதை பத்தி மறந்துடுவா. அது இல்லாம பொருத்தம் இல்லாத ஒரு அர்த்தத்தை சொன்னா ஐயோ இது பொருந்தாததாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது சரியா அந்த சமயத்துல பகவானே வந்து சேர்ந்து விடுவான் அப்படின்ற எண்ணத்தாலதான் அவளே சொல்லுகிறாள். ஆகையாலே இதுல இது அனுபபன்னம் தான், பொருத்தம் இல்லாததுதான் அப்படின்னு சொல்லி இது விஷயம். ஆகையால் இதை பத்தி இவ்வளவெல்லாம் சர்ச்சையே பண்ண வேண்டாம், இல்லாததொன்னைத்தான் அந்த தோழி சொன்னாள் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா முடிச்சுட்டாராம் பராசர பட்டர். ஆகையால் இது கால மயக்கு அப்படின்ற துறை. இதுல ஆமா சுவாபதேசம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. பெரியவாச்சாமிள்ள தெரிவிக்கிறார், இப்பாட்டால் பகவல்லாபத்தால் அல்லது காலக்ஷேபம் பண்ண இவருக்கு அரிதாகையாலே பார்ஷ்வஸ்தர் அனுபபன்னங்களை சொல்லியாகிலும் ஆஸ்வசிப்பிக்க வேண்டும்படியான தசை பிறந்தபடியே சொல்லுகிறது. ஆழ்வாருக்கு எவ்விதமான நிலை ஏற்பட்டிருக்கிறதாம். எம்பெருமான விட்டு பிரிஞ்சு தரிக்கவே முடியாத நிலை, எப்படி பொழுதுபோக்குறதுன்னு தெரியாத நிலை. அந்த மாதிரி சமயத்துல அருகில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒண்ணு சொல்றது, பொருத்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது, பொருத்தமற்ற விஷயங்களை சொல்லியாவது இவரை எப்படியாவது தேத்த வேண்டும் என்னும்படியான நிலை இவருக்கு ஏற்பட்டிருக்குன்றது இந்த பாசுரத்துல காட்டப்படுவதாக சுவாபதேசம் சொல்லப்படுகிறது. அழைக்கும் கருங்கட ஆச்சரியமான பாசுரம். அது முடிஞ்சது. இதுக்கு மேல வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோயிது தெய்வத் தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. வாராயின முலையாளிவள் வானோரு தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோயிது. இது அடுத்த துறை வெறிவிலக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துறை. திருவாய்மொழியில தீர்பாரயாமினின்னு சொல்லி ஒரு திருவாய்மொழியே உண்டு, வணிகமே உண்டு. வெறிவிலக்கு தான் அங்கேயும் துறை, அதே போலத்தான் இங்கேயும். விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானை விட்டு பிரிந்து மிகவும் தளர்ந்திருக்கிறாள் பராங்குஷ நாயகி. அந்த சந்தர்ப்பத்துல எப்படியாவது இவளுடைய இந்த நோயை தீர்த்து விட வேண்டும் என்று பார்த்து தேவதாந்தர பரர்களை கொண்டு இவளுடைய நோயை தீர்த்து விடலாம் என்கிற முயற்சியை தொடங்கக்கூடிய அந்த நிலையிலே ஒரு கட்டுவீச்சு வந்து, இல்ல இவளுடைய நோய் இப்படிப்பட்டது கிடையாது, தேவதாந்தர ஸ்பர்சம் இவளால பொறுத்துக்க முடியாது, பகவத் சம்பந்தியாயிருக்கக்கூடிய ஒரு பதார்த்தத்தை கொண்டு இவளுடைய நோயை தீர்த்து விடலாம் என்று சொல்லும்படியான ஒரு பாசுரம் இது. வாராயின முலையாளிவள் வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோயிது தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே. தீர்பாரயாமினி அப்படின்னு அந்த திருவாய்மொழியில அங்க ஒரு தோழி, அவள் இந்த பராங்குஷ நாயகனுடைய தன்மையை பத்தி விளக்கி சொல்லுவாள். இந்த இடத்துல இங்க ஒரு மூதறிவாட்டி அப்படின்னு பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்துல இருக்கிறது. மூதறிவாட்டி, அப்போ இவளுடைய தன்மையை புரிந்து கொண்ட ஒரு மூதறிவாட்டி. அப்படி முன்னாடி கட்டுவீச்சின்னு சொல்லியிருந்தேன், கட்டுவீச்சின்னு வேண்டாம், ஒரு மூதறிவாட்டி, நல்ல விஷயம் அறிந்த ஒரு பெண்மணி. அவள் சொல்லுகிறாள், நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் பரிகாரம் கிடையாது. ஏன்னா தேவதாந்தரத்தை கொண்டு இவர்கள் பண்ணுகிறார்களோன்னு, அதெல்லாம் பரிகாரம் கிடையாது. இவளை எப்படியாவது இழக்க வேண்டும்னா நீங்கள் அது பண்ணலாமே தவிர இவளை பெற வேண்டும் என்றால் இதை பண்ணாதீங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றேன். என்ன சொல்ற பாருங்க, வாராயின முலையாளிவள் வானோரு தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோயிது. வாராயின முலையாளிவள், வாரால கட்டப்படும்படியான முலையை கொண்டவள் இவள்.
இவளுடைய பருவத்தை பத்தி இப்படி சொல்கிறார்கள். வாராயின முலையாள் இவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய் இருக்கே எப்படிப்பட்டதுன்னு நான் தெரிவிக்கிறார். வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோய் இது. தெய்வ நன்னோய், தெய்வ நன்னோய், இதுக்கு 2 விதமான அர்த்தம் காட்டப்படுகிறது. வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோய். வானோர் தலைமகன் நித்தியசூரிகளுக்கெல்லாம் நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமானால ஏற்பட்ட நோய், அதனால வானோர் தலைமகனாம் நோய் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோய், கனவிய நோய், நல்ல பெருசா இருக்கக்கூடிய தெய்வ நோய் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது இவ்விதமாகவும் சொல்லலாம். வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வம், நித்தியசூரி நாயகனாக சீராயின நிறைய கல்யாண குணங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய தெய்வமாகிற எம்பெருமான், அந்த எம்பெருமானால ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல நோய் இது. உலகத்துல பொதுவா நோய்கள்னு கேட்டு நாமோ, ஆனா இங்கதான் புதுசா நல் நோய் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி, நோய்கள்லயே நல்ல நோய் உண்டான்னு கேட்டா இதோ இதுதான் நல்ல நோய். எம்பெருமானால ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய், எம்பெருமானை அல்லது தரிக்க முடியாதபடியான நோய், இதுதான் நல்ல நோய். இந்த நோய் வர வேண்டும் வர வேண்டும்னு அனைவரும் ஆசைப்பட வேண்டும் இல்லையா? அவ்விதமான நன்னோய் இது. வானோர் தலைமகனாம் சீராயின தெய்வ நன்னோய் இது. சரி, அப்போ தேவதாந்திரங்களால ஏற்படலை இந்த நோய், பகவானால தான் ஏற்படுறது. சரி, இந்த நோயை எப்படி பரிகரிக்கிறது, இதை எப்படி போக்குறது அப்படின்னா, தெய்வத்தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்னம் அண்ணாயினும் கொண்டு வீசுமினே. மற்ற காரியங்கள்லாம் பண்ணாதீங்க, எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவற்றை கொண்டுதான் இவளுடைய நோயை தீர்க்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? தெய்வ தன்னந்துழாய், தெய்வீகமா இருக்கக்கூடிய, அதாவது தெய்வ தன்னந்துழாய், திருத்துழாய், அந்த தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் அதனுடைய மாலையா இருக்கலாம், தழையாயினும் அதனுடைய தழைகள் இலைகளா இருக்கலாம், தன் கொம்பதாயினும் அதெல்லாம் கிடைக்கலையா, அதனுடைய கொம்புதான் கிடைக்கிறதா, அதை கொண்டாவது, கீழ் வேறாயினும் அவ்வளவுதான் இல்லை, கீழே இருக்கக்கூடிய வேறு மட்டும்தான் இருக்கு, வேறாயினும் அவ்வளவும் இல்லை, நின்ன மண்ணாயினும் கொண்டு. அதாவது நிறைய திருத்துழாய் இருந்தா மாலையே பண்ணிடலாம், தாறு பண்ணிடலாம். மாலை பண்ற அளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு துளிர் தான் கிடைக்கிறது, ஏதோ சில தழைகள் தான் கிடைக்கிறதுன்னா அந்த தழையாவது. அவ்வளவெல்லாம் இல்லை, வாடி போயிருக்கு, வெறும் கொம்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கொம்பாவது பரவாயில்ல. இல்ல அதுவும் முழுக்க போயிடுத்துன்னு சொன்னா, இந்த மண்ணுல தான் திருத்துழாய் முன்னாடி நின்று கொண்டு இருந்ததுன்னு மண் இருக்குமே, அந்த மண்ணாவது எடுத்துக்கோங்களே. அதுதான் தெய்வத்தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மண்ணாயினும். அதுல அந்த தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் அது விட்டு போச்சு. அப்போ கொம்பதாயினும் நடுவுல கீழ் வேறாயினும், கீழே இருக்கக்கூடிய வேரா இருக்கலாம், மேல இருக்கக்கூடிய செடி ஒன்னும் காணும், கீழே வேறு மட்டும் எங்கேயாவது ஒட்டின்னு இருக்குது அந்த வேறு, அதுவும் இல்லைன்னு சொன்னா நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே, அதை கொண்டு வீசுங்கொள், அவளுடைய நோயானது சடக்கென தீர்ந்து விடும். என்னதான் சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஆழ்வார் போன்ற நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு தேவதாந்தர சம்பந்தம்ன்றது பொறுக்க முடியாததாக இருக்கும். நேரடியாக தேவதாந்தர சம்பந்தம் வேண்டாமாம், அது பரம்பரையாக ஏற்பட்டாலும் கூட பொறுக்க முடியாததாக இருக்குமாம் ஆழ்வாருக்கு. அதே ஆழ்வாருக்கு நோய் போக வேண்டும் என்றால் அதுக்கு பகவத் சம்பந்தம் நேரடியா வேண்டாமா, அந்த பகவத் சம்பந்தம் பரம்பரையா எபெருமானோடு சம்பந்தப்பட்டது திருத்துழாயோடு சம்பந்தப்பட்டதுன்ற மாதிரி கடைசியில் அந்த மண்ணு வரையிலும் பார்த்தோம் இல்லையா, அந்த பகவத் சம்பந்திகள்ல ஏதோ ஒண்ணு கூட இவருடைய நோயை தீர்க்க வல்லதாக இருக்கும். ஆகையால் தேவதாந்தரத்தை கொண்டு இவருடைய நோயை தீர்க்க பார்க்காதீங்கோ. இவருடைய நோயை தீர்க்க வேண்டும் என்றால் பகவத் சம்பந்திகளிலே ஏதோ ஒண்ணு அமையும் என்பதனை இந்த பாசுரத்துல காட்டுறார். ஆகையால் இதர ஸ்பர்ஷம் பொறுத்துக்கவே முடியாது இவருக்கு. பகவத் விஷயத்துல ஏதோ ஒரு விதமான சம்பந்தம் இருக்கக்கூடியதும் இவரை காப்பாற்றிவிடும் என்பது ஸ்வாபதேசம். ஆக 3 பாசுரங்களை பார்த்திருக்கிறோம் நாம் இன்று.
முதல்ல மலை கொண்டு மத்தா அப்படின்ற பாசுரம், மேல அழைக்கும் கருங்கடல் காலமயக்கு, அதுக்கு மேல வெறி விளக்கு அப்படின்னு இப்போ கடைசியா பார்த்தது. இதுக்கு மேல 54ஆம் பாசுரம், வீசும் சிறகால் பரத்திர் விண்ணாடு நுங்கட்கெளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடுவுண்டே சும்படி அன்ன செய்யும் எம்மீசர் விண்ணோரு பிரானார் மாசில் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. இந்த அடுத்த துறை வண்டு வீடு தூது அப்படின்னு சொல்லுவார்கள். இதுக்கு முன்பாசுரத்துல இவளுடைய நோயை தீர்க்க வேண்டும், இவளுடைய மயக்கத்தை தெளிய செய்ய வேண்டும் என்றால் இந்த திருத்துழாய் கொண்டு பண்ண வேண்டியதுன்னு சொன்னாள் அப்படின்னு பார்த்தோம். மூதறிவாட்டி சொன்னாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல சில வியாக்கியானங்கள் கட்டுவீச்சி அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்ல தெய்வ தன்னந்துழாய் தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் அப்படின்னு அந்த வார்த்தை இருக்கேன், அந்த வார்த்தை காதுல விழுந்து எழுந்துட்டாளாம். அப்ப மயங்கி இருக்கக்கூடிய அந்த பராங்குஷ நாயகியானவள் தெளிந்தாள். எப்படின்னு கேட்டா திருத்துழாய் வரையிலும் போக வேண்டாம், அந்த திருத்துழாயை பத்தின வார்த்தை கேட்டே தெளிஞ்சுட்டாளாம் இவள். அப்படி தெளிந்தாள். தெளிந்த உடனே பார்த்தா பகவான் பக்கத்துல இருக்கான இல்ல. அந்த பகவானை எப்படியாவது அழைக்க வேண்டும். எப்படி அழைப்பதுன்னு பார்த்தா வண்டுகள் இருந்தன. அந்த வண்டுகளை கூப்பிட்டு தூது அனுப்புகிறாள். அந்த வண்டுகளைத்தான் சொல்லுகிறாள், வீசும் சிறகால் பரத்திர் வெண்ணாடு நுங்கட்கெளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது. வண்டுகளை கூப்பிடுகிறாள். வண்டுகளே அப்படின்னு, எம்மை சேர்விக்கும் வண்டுகளே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாள், வீசும் சிறகால் பரத்திர், நீங்கள் பரத்திர் பறக்கிறீர்கள். எப்படி பறக்கிறீர்கள்? சிறகால் பரத்திர், சிறகாலே பறக்கிறீர்கள். வீசும் சிறகால் அப்படின்னா வீசக்கூடிய, அதாவது அசைந்து வரக்கூடிய சிறகாலே நீங்கள் பறக்கிறீர்கள். வெண்ணாடு உங்களுக்கு எளிது. வெண்ணாடு பரமபுரம் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப எளிது. என்ன யோசிக்கிறாள் இந்த பராங்குஷ நாயகி? இவ்வளவு தூரம் போயாச்சு, அதுலேருந்து இந்த பரமபுரம் கிட்டதானே அப்படின்னு நினைக்க கூடும். அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றேனே. அடியன் வளர்ந்ததெல்லாம் ஆந்திராவிலே. ஆந்திராவில ஹைதராபாத் சிகந்தராபாத்னு சொல்லுவா, அந்த இடத்துலதான் அடியன் வளர்ந்தேன். அடியன் பாடசாலைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துல வந்தபோது எந்த ஊருன்னு கேட்பா. உடனே அடியன் ஆந்திராலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த காலத்துல எல்லாம் சேர்ந்து ஆந்திராவா தான் இருந்தது. ஆந்திரா அப்படின்னு சொன்னோன்னே, ஓஹா அப்போ உங்களுக்கு திருமலை ரொம்ப கிட்டத்துல இருக்குமே அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு அப்போ அதுக்கு மேல புரிய வைப்பேன், இல்ல இல்ல, உண்மையில் பார்த்தா சென்னையில இருக்கக்கூடியவாளுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் தான் திருமலை. நாங்க எங்கேயோ ஹைதராபாத்ல இருக்கோம், அங்கேருந்து திருமலைக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவா. அது எப்படி? ஆந்திரால தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அத போலத்தான் இங்க நம்மாழ்வாரும் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்கள் பறக்கிறது ஆகாசம், அந்த பரமபதம் பரமாகாசம். அப்போ உங்களுக்கு அது எளிதுதானே, கிட்டத்துல தானே இருக்கும், ரொம்ப சுலபமா போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் தெரிவிக்கிறார். வீசும் சிறகால் பரத்திர் விண்ணாடு நுங்கட்கெளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது. அங்க போய் நீங்கள் என்ன பேச போகிறீர்களோ, பேசும்படி அன்ன பேசியும் போவது, அங்க போய் பகவானிடத்துல என்ன பேச போகிறீர்களோ அந்த விஷயங்களை இப்போ ஒரு முறை என்னிடத்துல சொல்லிடுங்களே, ஒரு முறை சொல்லிட்டு போங்களே, அங்க இதைத்தான் சொல்ல போகிறோம் அப்படின்றதை அடியனிடம் தெரிவியுங்கள். பேசும்படி அன்ன பேசியும் போவது. சரி, அவ்விதமாக தெரிவிக்கிறாள். அதுக்கு மேல சொல்றா, நெய் தொடுவுண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம்மீசர் வெண்ணோரு பிரானார் மாசில் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. வண்டுகளேன்னு கூப்பிடுறார். இந்த வண்டுகளுக்கு என்ன தன்மை, என்ன நிரூபகம் அப்படின்னா, எம்மை சேர்விக்கும் வண்டுகளே, பகவானிடத்துல தம்மை சேர்விக்கக்கூடிய வண்டுகள் என்றே குறிப்பிடுகிறார். எம்மை சேர்விக்கும் வண்டுகளே, எங்க சேர்விக்கும் அப்படின்னா தெரிவிக்கிறார். நெய் தொடுவுண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம்மீசர் வெண்ணோர் பிரானார் மாசில் மலரடிக்கு. நெய் தொடுபுண்டு, எம்பெருமான் நெய் உண்ண வேண்டும் என்பதற்காக கண்ணனாக வந்து அவதரித்தான். வந்து அவதரித்த இடத்துல நினைச்ச போதுல நெய் கிடைக்க மாட்டேங்கிறது. இவனுக்கு நெய் வேணும்னா என்ன அவ்வளவு ஆசைனா,
தயிரை கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கும் பொழுது கண்டிப்பா அடியவர்களுடைய கைஸ்பர்ஷம் பட்டிருக்கும் அந்த வெண்ணெய் மேல. அதனால வெண்ணெய்னா ஆசை. அந்த வெண்ணெய் உருக்கினது தானே நெய். அந்த நெய் மேல அவ்வளவு ஆசை. அந்த நெய் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா யாரும் சட்டுன்னு விட மாட்டேங்கிறான். அதனால நெய் தொடு உண்டு. இவன் திருடி திருடிதான் சாப்பிட வேண்டி இருக்கிறது. நெய் தொடு உண்டு. இவன் அப்படி பண்ணிட்டானா பண்ணதுக்கு கடைசி வரையிலும் 4 பேர் ஏசும்படியாகவே இருந்தான். கடைசி வரலும் வெண்ணெய் திருடி சாப்பிட்டான்னு சொல்லிட்டு இருந்து அழணும். ஏதோ சின்ன வயசுல ஏதோ சின்ன தப்பு பண்ணிடுவா. அந்த கடைசி வரையும் சில பேர் சொல்லி காட்டிகிட்டே இருப்பா. இங்க கண்ணன் பண்ண அந்த தப்புன்னு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே அவனுடையதுதான். அவன் நெய்யை களவு கண்டான்னு சொல்றது கூட சொல்ல முடியாது. எல்லாம் அவனுடைய சொத்து தான். ஆனா கடைசி வரையிலும் இந்த சிசுபாலன் முதலானவர்கள் அதையே சொல்லி கொண்டிருந்தார்களோ. நெய் தொடுவுண்டு ஏசும்படி அன்ன செய்யும். 4 பேர் ஏசும்படியான விஷயங்களை பண்ணக்கூடிய எம் ஈசர், என்னுடைய ஈசர், என்னுடைய சுவாமி விண்ணோரு பிரானார், விண்ணோர்களுக்கெல்லாம் பிரானாக இருக்கக்கூடியவன் எம் ஈசர் விண்ணோரு பிரானார் மாசில் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. அவருடைய குற்றமற்ற திருவடிகள், குற்றமற்ற திருவடிகள், அப்படிப்பட்ட திருவடிகளிலே எம்மை சேர்விக்கக்கூடிய வண்டுகளே, நீங்கள் அங்க பறந்து போகிறீர்கள். உங்களுக்கு பரவுவதுன்றது ரொம்ப கிட்டத்துலதான் இருக்கு. நீங்க அங்க போய் என்ன பேச போகிறீர்கள் என்பதனை மட்டும் எனக்கு சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். அப்போ வீசும் சிறகால் பரத்திர் விண்ணாடு உங்கட்கெளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடுகுண்டு ஏசும்படி அன்ன செய்யும் எம்மீசர் விண்ணோர் பிரானார் மாசில் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. இதுல சுவாபதேசம் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தூது விடுவது அப்படின்ற அந்த ஒரு வியாஜத்தாலே தமக்கு இருக்கக்கூடிய ஆற்றாமையை எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே படுத்துகிறார். அவனுக்கு தான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் அப்படின்றதை காட்டுகிறார் தூது மூலமாக என்பது விஷயம். இதுக்கு மேல 55ஆம் பாசுரம். வண்டுகளோவம்மின் நீர் பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டுகளி துழல்வீர் கொன்னுரைக்கியம் ஏனமொன்னாய் மண் துகளாடி வைகுந்தமன்னாள் குழல்வாய் விரைபோல் விண்டு கள் வாரும் மலருளவோனும் வியலிடத்தே. இது நலம் பாராட்டு என்கிற துறையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி காஞ்சி சுவாமி காட்டுகிறார். இது என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு தலைமகன் தலைவியை கொண்டாட வேண்டும், தலைவியிடம் தன்னுடைய காதலை தெரிவிக்க வேண்டும். அதை ஒரு விதமாக தெரிவித்தல், யாரையோ கொண்டாடுவதன், யாரிடமோ ஏதோ ஒன்று சொல்லுவதன் மூலமாக கொண்டாடுதல் என்பது போல தன்னுடைய காதலை அறிவிப்பது போல இருக்கும். இங்கேயும் பார்த்தா என்னன்றது புரிஞ்சிடும். வண்டுகளோ வம்மின், வண்டுகளோ வம்மின், ஓ வண்டுகளே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டு களி துழல்வீர்க்கு ஒன் உரைக்கியம். நீர்ல இருக்கக்கூடிய பூ, நிலத்துல வரக்கூடிய பூ, மரத்துல இருக்கக்கூடிய ஒன் பூ, அழகான பூ, உண்டு கழித்து அந்த பூல இருக்கக்கூடிய தேன் அதை உண்டு கழித்து உழல்வீர்க்கு உழலக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய உங்களுக்கு ஒன் உரைக்கியம் ஒன்னு சொல்லுகிறேன். அப்போ வண்டுகளை கூப்பிட்டு, இதோ இங்க எல்லாம் நீங்கள் தேனை பருகி கொண்டு, அதாவது எல்லா பூக்களுடைய ரசத்தையும் அறியக்கூடிய உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் கேளுங்க. ஏனமொன்னாய் மண் துகளாடி வைகுந்தமன்னாள் குழல்வாய் விரைபோல் விண்டு கள் வாரும் மலருளவோ நும் வியலிடத்தேன். என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஏனம் ஒன்னாய், ஏனம் பன்றி வராகம், வராகம் ஒன்றாய் மண் துகளாடி, மண்ல இருக்கக்கூடிய துகள் புழுதி, அந்த புழுதியிலே ஆடி, அப்போ பூமியினுடைய புழுதியை முழுக்க தன்னுடைய சரீரத்திலே கொண்டவனாக இருக்கக்கூடிய வராக எம்பெருமான் ஏனமொன்னாய் மண் துகளாடி. இந்த மண் துகளாடி அப்படின்னு சொன்னா மண் துகள் ஆடி, ஆடி ஆடி மற்றொரு காரியத்தை பண்ணினான், அந்த வினை எச்சம்னு சொல்லுவான். இப்போ ஆடி திரிந்தான், அப்போ ஆடி அது மேல திரிந்தான், ஆடிக்கொண்டே திரிந்தான்ற மாதிரி அர்த்தம் இல்லை, எப்படி கிடையாதுங்க. துகளாடி அப்படின்றது எம்பெருமானை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. அப்போ இப்போ சில இடங்கள் அந்த மாதிரிலாம் வரும். உலகாளி அப்படின்னு இருக்கு. உலகாளி அப்படின்னு அர்த்தம் என்ன? உலகங்களை எல்லாம் ஆளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி மண் துகளாடி அப்படின்னு சொன்னா மண் துகள் ஆடக்கூடியவன்
அப்படின்ற மாதிரி எம்பெருமானை குறிக்கக்கூடியதான வார்த்தை. ஏனமுன்னாய் மண் துகளாடியா இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய வைகுந்தம், அவனுடைய பரமபதம், அந்த பரமபதம் போன்றவளான இந்த பராங்குஷ நாயகி. ஏனமுன்னாய் மண் துகளாடி வைகுந்தம் அந்நாள். வைகுந்தம் அந்நாள் அப்படின்னு சொன்னா வைகுந்தம் போன்றவள் அர்த்தம். இந்த திருவிருத்தத்துல மட்டும்தான் இவ்விதமான வர்ணனத்தை பார்க்க முடியும். பல இடங்கள்ல ஆழ்வாரை கொண்டாடும் பொழுது வைகுந்தம் போல இருக்கக்கூடியவர். இப்போ வைகுந்தம்ன்றது எவ்வளவு போக்கியமா இருக்குமோ அவ்வளவு போக்கியமாக ஆழ்வார் இருக்கிறார் என்பது போன்ற வர்ணனம் திருவிருத்தத்துல பார்க்க முடியும். இந்த இடத்திலும் அப்படித்தான். வராக மூர்த்தியா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வைகுந்தம், அந்த வைகுந்தம் போன்றவளான பராங்குஷ நாயகி, அவளுடைய குழல்வாய் விரை போல், அவளுடைய திருக்குழலிலே இருக்கக்கூடிய விரை நறுமணம் போல் விண்டு கள்வாரும் மலருளவும். விண்டு மலர்ந்து கள்வாரும் மலர். இப்போ இந்த பராங்குஷ நாயகனுடைய குழல் இருக்கு, குழல்லேந்து வரக்கூடிய பரிமளம் போல மலர்ந்து கள்வாரும் தேனை பொழியக்கூடிய மலருளவும் நும் வியலிடத்தேன். நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய இந்த விசாலமான இடம் இருக்கிறதே, ஆச்சரியமான இடம் இருக்கிறதே வியலிடம், அந்த வியலிடத்து இது போல ஒரு புஷ்பமானது உள்ளதோ, அது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இதுல கேட்கிறார். ஆக இந்த பாசுரத்தில் என்ன விஷயம் என்றால், வண்டுகளோ வம்மின், வண்டுகளோ வாருங்கோ, நீங்க எல்லா மலர்களையும் சஞ்சரித்து அதில் இருக்கக்கூடிய தேனை எல்லாம் பருகி திரியக்கூடியவர்கள், கழிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இவளுடைய குழல்வாய் விரை போல், இவளுடைய குழல்ல இருக்கக்கூடிய நறுமணம் போல எங்கேயாவது ஒரு மலரை பார்த்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் பார்த்தே இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி கொண்டாடுவதாக இருக்கக்கூடியதுதான் நலம் பாராட்டு அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இங்க தலைமகளா இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகியை பற்றி கொண்டாடக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரம். இதனுடைய சுவாபதேசம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ அப்படின்னா, நீர்ப்பூ என்று சொல்லும் பொழுது நீரில இருக்கக்கூடிய எம்பெருமான் க்ஷீராப்திநாதன். நிலப்பூ அப்படின்னு சொன்னா எம்பெருமான் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் நிலத்தில் இருக்கக்கூடிய பூ நிலப்பூ. மரத்தில் ஒன்பூ, உபனிஷத்துக்களுடைய சாக்கைகள், அந்த சாக்கைகள்ல சொல்லப்படக்கூடியவனான பரமபதநாதன் மரத்தில் ஒன்பூ அப்படின்னு சொல்லப்படுகிறான். அப்போ பரத்வ தசையிலே, வியூக தசையிலே, விபவ தசையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய, எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களின் அர்த்தம். வண்டுகளோ அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களே, நீங்கள் எல்லா குணங்களையும் அனுபவித்திருக்கிறீர்கள். ஆனா எங்கேயாவது எங்க பராங்குஷ நாயகி, எங்க நம்மாழ்வாருடைய குணங்கள் போல இனிமையான குணங்களை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவர்களை குறித்து சொல்லுவதாக இந்த பாசுரமானது அமைந்திருக்கிறது. அப்போ ஆழ்வாருடைய போக்கியத்தையை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சொல்லுவதாக கொள்ளலாம். அப்படி சொல்லுவதாக கொண்டு நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார். அப்போ எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய குணானுபவத்தை காட்டிலும் ஆழ்வாரிடம் இருக்கக்கூடிய குணானுபவம் என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பதனை இந்த பாசுரம் மூலமாக சூச்சனம் பண்ணுகிறார். வண்டுகளோ வம்மின், நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ, உண்டு களி துழல்வீர்க்கு ஒன் உரைக்கியம், எனமொன்னாய் மண் துகளாடி வைகுந்தம் அந்நாள் குழல்வாய் விரைபோல் விண்டு கள்வாரும் மலருளவும் நும் வியலிடத்தே என்பது பாசுரம். ஆக 5 பாசுரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மலை கொண்டு மத்தா, அழைக்கும் கருங்கடல், வாராயின முலையாளிவள், வீசும் சிறகால் பரத்திர் வண்டுகளோ வம்மின் அப்படின்னு சொல்லி 5 வேற வேற விதமாக இருக்கக்கூடிய துறைகளை கொண்ட பாசுரங்களை அனுபவித்திருக்கிறோம். மிகவும் சுருக்கமாகத்தான் அடியில் முடிக்கும்படியாக இன்று நேர்ந்து விட்டது. அடுத்து வரக்கூடிய பாசுரங்களை அடுத்து வரக்கூடிய சுவாமிகள் மூலமாக அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஏதோ சிறியன் சில விஷயங்களை பார்த்தீங்க சொல்லியிருக்கிறேன். குற்றங்களை எல்லாம் நீக்கி குணங்களை மட்டும் கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே